திரு ரவிசங்கர் சார், கூட்டணி கட்சியோட ஆதரவு இல்லாமல் திமுக வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சுட்டு இப்போ சமீப காலமாக பேசும்பொழுது அதற்கான தருணம் இது இல்லை என்கிற ஒரு வார்த்தையை இப்போ பயன்படுத்துகிறார். முன்னதாக அது மாதிரி இல்லை, தற்போது இருக்குது. அது பற்றி உங்களுடைய கருத்து? சரி, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து 1967 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தான், திமுக கூட்டணி கட்சியோடு தான் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க. இன்றைய தேதிக்கு இன்றைக்கி நிலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே தனியாக நின்று ஆட்சி அமைக்கிறது, அது அசம்பிளி ஆகட்டும் பார்லிமெண்ட் ஆகட்டும், அது வந்து ஒரு கடினமான இதுவாக தான் இங்கே இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க 1996 2001 ஆகட்டும், அதுக்கப்புறம் 2001 2006 ஆகட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாவற்றிலும் கூடிய வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கட்சியும், அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகிடக்கூடாது. எந்த அளவுக்கு ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகாமல் அத்தனை பேரையும் அரவணைச்சு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல அவங்க கூட்டணி இதில் பொதுவாகவே அவங்க டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிக்குரிய அந்த மதிப்பு மரியாதையை கொடுப்பார்கள் அப்படின்னு தான் இந்த பத்திரிகைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் இவங்களும் இப்போ ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் பார்க்குறச்ச, இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களும் பார்க்குறச்ச இல்லை அரவணைச்செல்லாம் கொண்டு போகிறாங்க, ஒன்றும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை. அதான் வரேன், சீட்டு கொடுக்கறது சொல்லிட்டு கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக அதனால தான் ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுறாங்க, இதே 2006 2011 அந்த 2006 2011 கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்க வந்து டிஎம்கே அலையன்ஸ் தான் இருந்தாங்க. டிஎம்கே அலையன்ஸ் அப்போ ஜெயித்தாங்க. ஆனால் 97 சீட்டோ என்னமா தான். அதுக்கப்புறம் அப்போது காங்கிரஸ் 35 37 சீட்டோ ஜெயித்தாங்க. தென் பிஎம்கே. ஸோ இவங்க ஆதரவோடு தான் ஆட்சி அமைச்சாங்க. இருந்தாலும் ஆட்சியில் ஒருத்தருக்கு பங்கு கொடுக்கவில்லை திமுக கழகம். அந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு 12 சீட் கொடுத்தார், சிபிஎம்க்கு 12 சீட். ஆனால் இந்த 2021 எலெக்ஷனில் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே இவங்க கூட்டணி கட்சி இவங்க சொல்கிறது, அதாவது இன்றைக்கு வந்து இவங்க கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, விசிகே சொல்கிறாங்க. விசிகேன்னு சொல்லிட்டார், அதாவது நாங்கள் வந்து இந்த டிஎம்கே கூட்டணி விட்டு விலக மாட்டோம் திருமாவளவன் சொல்கிறார். ஆனால் கூட்டணிக்குள்ளே தான் இருப்போம், இருந்தாலும் கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு கூடுதலாக சீட்டு கேட்போம். அந்த எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இவரும் கண்டிப்பாக கூடுதல் சீட் கொடுப்பார்கள் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார் 2006 11 12 சீட் அப்பயே கொடுத்தாங்க, ஆனால் இப்போ 6 தான் கொடுத்தாங்க. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக திமுக கூட்டணிக்குள் ஒரு அந்த சலசலப்பா அது வந்து சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. ஸோ இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இது என்ன ஐடியா அப்படின்னா, சார் நீங்கள் வந்து பொதுவாகவே சிம்பிள் மெஜாரிட்டி 118 சீட் சார், 118 சீட்டும் அட்லே 125 சீட்டு வேணும் அப்படின்னா ஒரு டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே எந்த கூட்டணி எடுத்தாலும் மினிமம் ஒரு 140 150 சீட் நிற்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. போன தடவை 160 சீட்டை நம்ம எடுத்தாங்க 2021. 135 சீட், மேபி 137 எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை, 135 ப்ளஸ் டிஎம்கே ஜெயித்தாங்க, தனிப்பெரும்பான்மை அண்டு ஆட்சி அமைச்சாங்க. இந்த தடவை இப்போ இவங்க டிஎம்கே மறுபடியும் 150 சீட்டில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது, 84 சீட்டு தான். இந்த 84 சீட்டை சிபிஐ, சிபிஎம், விசிகே, எம்டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாம் 84 சீட்டை பிரிச்சுக்கணும். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க டபுள் டிஜிட்டில் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி 2 ஏர்லியே அவங்க சொல்லுவாங்க, ஏன்னால் சொல்லிட்டோம் முன்னாடியே சொல்லியிருக்கோம், அந்த சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. இப்போ என்ன ஆகும், இப்போ இது 2 ஏர்லி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் வரும்பொழுது எல்லாமே வெளியில் வரும். ஏன்னா அன்றைய தேதிக்கு எலெக்ஷன் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிடும், என்ன கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. இன்னி வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணியை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, இன்னும் வேறு யாருமே உள்ளே வரல. கூட்டணி கட்சிகள் தரப்பில் ஒன்று கேட்குறேன், சொல்லுங்கள். கடந்த இப்போ 4.5 ஆண்டு கால ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் பலாத்காரம், இப்படி நிறைய சம்பவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கூட்டணி கட்சிகளும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதற்கு அவங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிக்கிறாங்க, கூட்டணியில் இருந்தாலும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறாங்க.
ஆனால் தேர்தல் என்கிற வருகிற பொழுது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இதெல்லாம் மறந்துட்டு சீட்டுக்கு மட்டும்தான் அங்கே பேரம் பண்ணுவாங்களா, இல்லை கடந்த கால ஆட்சியில் திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு அந்த மாதிரி வெளியேற மாதிரி எனக்கு எந்த கட்சியும் எனக்கு தோணவில்லை சார். சீட்டுக்கு தான் பேரம் பேசுவாங்க. கண்டிப்பாக சார். அதாவது ஒரு கட்சின்னு எடுத்துக்கொண்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க சார், தேர்தலுக்கு தான் கூட்டணி, சித்தாந்த கொள்கை அடிப்படையெல்லாம் கூட்டணி இல்லை, தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணி கலைந்து விட்டது, இதை தான் எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. நாளைக்கே இப்போ டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆயிடுத்துன்னு வச்சுங்க, அக்டோபர் நவம்பரில் தெரியறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த நெகட்டிவ் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக இவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு தெரிந்தால் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிவிடும். இந்த கட்சியெல்லாம் மறுபடியும் டிஎம்கே கூட்டணியோடு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி ஃபோர்ஸு இன்றைக்கே தெரியுது எல்லாருக்குமே. டிஎம்கே ஆட்சியில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கொலை கொள்ளை, இது ஊழல், லஞ்ச லாவண்யம், எந்த இது எடுத்தாலும் ஸ்கேம், டாஸ்மாக் ஸ்கேம், இந்த ஸ்கேம், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, அத்தனை இதுவும் சோமனி இவங்க அமைச்சர்ஸ் மேலே இது இருக்குது, ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இடி அட்டாச் பண்ணுறாங்க. அதை தவிர இப்போ பெரிய சீனியர் மினிஸ்டர் பொன்முடி அவரெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க கட்சி விட்டு இல்லை அந்த போஸ்ட்டை விட்டு. ஸோ அதெல்லாம் இருக்கிறச்ச மக்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறச்ச டிஎம்கே அந்த அரசில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரே என்ன ஆகும், எந்த அளவுக்கு நெகட்டிவ் ஸ்விங் இருக்குன்னு பார்க்கணும். 7%, 8%, லாஸ்ட் 2021 இதில் இவங்க டோட்டல் பர்சன்டேஜ் 43 44 டிஎம்கே. இவங்க இந்த நெகட்டிவ் ஸ்விங் வந்துன்னு வச்சுங்க, லெட்டஸ் அஸ்யூம் ஒரு 6-7% அப்படின்னா 35-36 வந்துடும், 33 கூட வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2006-2011 டிஎம்கே கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் 2010, 2009, 10 2G ஸ்கேம் வந்தது. அந்த 2G ஸ்கேமுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் டிவி 220 கோடியை என்னமோ லஞ்சம் வாங்கி விட்டார்கள் அப்படின்னு பேச்சு வந்தது என்ன ஆனது, அந்த 2011 எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷனில் டிஎம்கேவை அந்த அளவுக்கு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஸோ அதே போல் இப்போ இறுதி தேர்தல் நெருங்க திமுக தொடர்பாக ஊழல் தொடர்பாக ஏதேனும் புகார்கள் அதிகமாக வந்து சுமத்தப்பட்டு வழக்கு தொடர்பு சூழல் வந்தால் கூட்டணி கட்சிகளாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதான் நான் சொன்னேன், நவ் இட் இஸ் டூ ஏர்லி. இப்போ என்ன இன்னும் எதுவும் பூதாகரமாக இன்னும் தெரியவில்லை, இருக்குது ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, திருமாவளவன் நேற்று கூட சொல்லியிருக்காங்க, கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டே நாங்கள் கூடுதல் சீட்டை கேட்போம், கூட்டணி கட்சியை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கார். ஓகேவா? ஸோ சண்முகம் அவர்கள் அவருடைய இதெல்லாம் கொட்டியிருக்கார் சண்முகம் அவர்கள். ஸோ இதெல்லாமே மாறுமா? கண்டிப்பாக. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ப்ரீபோல் சர்வேலாம் வரும். இந்த ப்ரீபோல் சர்வேலாம் வரும்பொழுது சில ரெப்யூட்டட் இதெல்லாம் ஒரு 4-5 இவங்க 7-8 பேர் சொல்கிறாங்க, ஒரு 5-6 பேர் இந்த கூட்டணி தான் டிஎம்கே கூட்டணி ஆர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது, மக்கள் இந்த அளவுக்கு மேசிவ் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்னால் அப்போ அந்த சைடில் டிஎம்கே கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும், கட்சிகள் வெளியே வருவார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச்செயலாளர் பி சண்முகம் சொன்னது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்லை இது ரவிசங்கர் மறுக்கிறார், சொல்லுங்கள். அதாவது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய திருமாவளுடைய கருத்து இதுவாக இருக்கிறது, ஊழல்ங்கிறது உலகம் ஃபுல்லாக பரவிதானே கிடக்கு, ஆனால் நம்ம முதல்ல தடுக்க வேண்டியது மாற்ற வேண்டியது மதவாதமும் சாதியவாதமும் தானே மேலோங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்லை சார், அது அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. அதாவது ஊழல் வந்து எங்கேயுமே நிறைந்திருக்கிறது. ஒரு ஆட்சியில் இருந்தாங்கன்னால் அந்த இடத்துல ஊழல் இருக்கும் அப்படிங்கிறது அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. ஸோ அதனால் இருக்கும், அதை நீங்கள் விட்டுருங்க. மதவாதம், இவங்க மதவாதம் சொல்கிறது என்ன, இந்துத்துவா அது இது அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ மதவாதமும் இருக்கக்கூடாது, ஊழலும் இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தான் போகணும். அதை விட்டுவிட்டு இவர் வந்து ஊழல் இருக்கலாம் அதையும் தாண்டி போக வேண்டும்னால் அப்போது இந்த 4 வருட இதில் இவங்க சொல்கிறது எல்லாமே திமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறத இவர் வந்து அக்னாலஜி பண்ணுறாரா, ஒத்துக்கிறாரா? இல்லை அதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு பக்கம், அதை அப்படியே விட்டுருங்க, இதை தாண்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாரா? அந்த மாதிரி சொன்னார் வச்சுங்க, இது இவருடைய சொந்த கருத்து. இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம், அதை தான் மெயின்.
அந்த அரசாங்கத்தோட மற்ற கவர்னன்ஸ் என்னென்ன கொடுத்தீங்க, மக்களுக்காக என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி வெல்ஃபேர்லாம் பண்ணிருக்கீங்க. இவர் சொன்ன மாதிரி ஒரு 503 இது கொடுத்துருந்தாங்க வாக்குறுதி. இல்லை இம்பார்ட்டன்ட் வாக்குறுதியெல்லாம் சிலதெல்லாம் அதில் என்ன பண்ணிருக்காங்க, பெட்ரோலு லிட்டருக்கு 4 ரூபா 5 ரூபா குறைப்பேன்னாங்க. தென் மதுவிலக்கு இது பண்ணுவேனாங்க, நீட்டை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிருவேனாங்க, இபி இதை மாதம் எடுப்பேன்னாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது சார். இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு இம்பேக்டாக இருக்குது. மெயினாக இபி மாதம் எடுக்கலை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுனால இவங்க அதிகமாக பணம் கட்ட வேண்டி இருக்கிறது. 4 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்ன காரணம், என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். எதனால் இபியை மாதம் எடுக்கவில்லை, அதை சொல்ல முடியுமா இவங்களால்? கண்டிப்பாக அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கவர்னன்ஸ் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும். தென் நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு உள்கட்டமைப்புகள், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், இதெல்லாம். அதை தவிர நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இவ்வளோ பணம் கொடு, இவ்வளோ பணம் கொடு. இந்த லஞ்சம்ங்கிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ இவர் லஞ்சம் அது அரசாங்கம் ஆளுங்கட்சின்னு இருந்தால் லஞ்சம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இவர் சொல்ல போகிறார் இல்லை அந்த அர்த்தத்தில் பேசவில்லை அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த விவாதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை தாண்டி வாங்க வரணும். அதான் என்னோட